தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த அருளுரை துளிகள் என்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுகிறேன். இப்பொழுதும் கூட ஒரு சிறிய தலைப்பிலிருந்து நாம் தியானிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே நாம் நினைவிற்கு வருகிற வேத பகுதிகளாவன மத்தேயு 22:37, மார்க் 12:30, லூக்கா 10:27 மற்றும் உபாகமம் 6:5. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? இதற்கு பதில் நம்முடைய வேதாகமத்தில் நேரடியாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பாருங்கள், இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திக்கலாம். அன்பு கூறுவது என்பதை நாம் ஒரு கட்டளையாக சொல்லுவோமானால் அது தவறுதலாக முடியும். உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மனைவியினிடத்தில் நீ என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக, கமாண்ட்மெண்ட்டாக நான் கூறுவேன் என்றால் அது தவறுதலாக இருக்கும். மாறாக நானும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து இடத்தில் அன்பு கூர்வாயாக என்று சொன்னால் அது பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். அதேதான் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கட்டளையை பிறப்பிப்பதற்கு முன்பதாகவே தேவன் முதலில் நம்மீது அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுவது என்பது நாம் எடுக்கும் ஒரு முடிவு. அது கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதும் விரும்புகிறார். அன்பு ஒரு உணர்ச்சியின் ஒரு பகுதி. ஆனால் உணர்ச்சி மிக்க நாம் உணர்ச்சி வசப்படுவது அது ஒருபோதும் அன்பாய் மாறிவிடாது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அன்பு நம்மளுடைய உணர்ச்சிகளின் ஒரு பகுதி. ஆனால் உணர்ச்சியினால் அன்பு கூறுவது சரியல்ல. 1 யோவான் 4:16 இப்படியாக நாம் பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் அவரை போல அன்பு செலுத்த முடியும். நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் அவரை போல நாமும் அன்பு செலுத்த முடியும். ஆனால் தேவனை பற்றி அறியாதவரை உண்மையாக அவரிடத்தில் அன்பு கூற முடியாது. தேவனை பற்றிய ஞானத்திலும் புரிதலிலும் நாம் வளருவோம் என்றால் நாம் அவருடைய குணாதிசயங்களான ஞானம், உண்மை, நீதி, பரிசுத்தம் என்பவைகளை நேசிக்க ஆரம்பிப்போம். தேவன் வெறுக்கிறவைகளை நாம் வெறுப்போம். அவர் விரும்புகிறவைகளை நாமும் விரும்புவோம். பரிசுத்தத்தை எப்பொழுதும் நாம் நாடுவோம். அவருடனே அதிகமான நேரம் செலவிடுவதில் திருப்தி அடைவோம். அப்படி என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். தேவனை பற்றின ஞானத்திலும் புரிதலிலும் நாம் வளருகிறவர்களாக காணப்பட வேண்டும். முந்தைய சொன்ன வாக்கியத்தை நான் மீண்டும் ஒரு முறை கூட உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உணர்ச்சியினால் அன்பு கூற முடியாது. நாம் அன்பு கூறுவதின் மூலம் அது நம்மளுடைய உணர்ச்சியின் மூலம் வெளிப்படும். உதாரணத்துக்கு, தேவனுடைய அன்பை குறித்து அல்லது அவருடைய மகிமையை குறித்து துதித்து பாடல்கள் பாடும்போது நாம் உணர்ச்சி வசப்பட்டு நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று நம் உணர்ச்சி பொங்க நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அது சரியான அன்பல்ல. ஆனால் மெய்யாகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அது நம் உணர்ச்சி வாயிலாக வெளிப்படும்போது அது மெய்யான அன்பாய் காணப்படும். இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.